தாசி பொண்ணு மோகனா விடு என்னமா இது என் கணவர் தாசி மோகனா வீட்டுல இருக்கிறாரா? பாத்தீங்களா மாமா, தெரிந்தோ தெரியாம என்னுடைய கணவர் தாசி மோகன வீட்டுல அடக்கிலுமா இருக்கிறாரு மாமா. இப்போது தாசி மோகன வீட்டுக்கு நான் போயிட்டு எப்படியாவது என் கணவரோடு என்ன மாமா அப்படியா? எனக்கு சொல்றாரு என் மாமனாரு. சொல்லத்தமா நாயம். நீ யாரு? ஒரு கோபுர கலசம். அவன் யாரு? ஒரு குப்பம். அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்ட பழக்கம் வரும். ஆகையால நாங்க இருவரும் பாய்ச்சிட்டோம். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா. ஆமா அவங்க பையன் தெரியும். எனக்கு அப்பா தெரியும். இந்த வேலையை யாரா செய்யுமா? நீதான் தெரியும். போறோம் பக்கமா பேசுறோம். ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு தொலை உனக்கு இன்னும் பாதி தொலை கூட வரல. இன்னும் எவ்வளவோ தொலை இருக்குது. பையன் தான் பேர் பதிட்டு இருக்கும். ஆமா இது என்ன தெரியல, சட்டம் வைக்கிறாங்க, வச்சு வச்சுக்கிறாங்க, வச்சு பாக்குறதுக்கு. உள்ள பாக்கலாம்னு பார்த்தா கொட்டா அவ்வளவு நாய் குடி போட்டு ஐயோ நான் தெரியாம போயிடுமா எட்ட போட்டு வந்து நாய் குட்டி போடுறாங்க. யாரும் ரெண்டு பேரும் பேத்து போட்டுக்கிறாங்க. இந்த பனி அவங்களுக்கு தண்ணி விட்டு போன உடுக்க ஒழுங்கு கிடைக்கும். வீடு கட்டும் போது திண்ணை வச்சு வீடு கட்டாதீங்க, திண்ணை வச்சு வீடு கட்டாதீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? பாத்தீங்களா? வர போற நாய்களை நம்ம ரெண்டு பேரும் நாயா? நீ வேறு பிச்சு நாயா, நான் சோரி பிச்சு நாய். நீ என்ன சொன்னேன் மாமா? வீடு கட்டுறது கட்டுறீங்க, திண்ணை வச்சு வீடு கட்ட சொன்னேன். அதையும் மீறி திண்ணை வச்சு வீடு கட்டினேன். ஏன் கட்டி எது கட்டுனா வெயிலு காலத்துல காத்தோரமா வெளியே வந்து உட்காரலாம் தான் திண்ணை வச்சு போட்டு வச்சிருக்கோமே. நீ கட்ட கட்ட நாய் வந்து உட்காந்து யாருக்கு தெரியும்? சீக்கிரமா வாங்க. பாவி அவரு வந்தாரு. ஏன் ஒரு வீட்டுக்கு அப்பன மொழி வந்து போங்க.
அட்ஜஸ்ட் பண்ணுவா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவா நீ நைட் பண்ணி பாத்துக்கோ ஒரு பணம் கொடுத்து வாய் மூடு நான் ஈபி ஆபீஸ்ல வேலை செய்யறேன் வந்துட்டாரு என்ன பண்ணுறீங்க நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்னடா டேய் எங்க அப்பா வராத வந்துட்டான்னு சொல்றேன் யாரா அப்பா எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணு வந்துட்டான்னு சொல்றேன் சரி வா சொல்லு ஏமா உன் பையன் இந்த டியூட்டி மினிட்ஸ் அவன வருஷம் இல்லடா டியூட்டி டேய் யாரா நான் மட்டும் ஆரம்பம் சும்மா மாடி கூட்டு போ அப்பா நீ ஏன்பா நீங்க வந்தீங்க அதுதான் டேய் ஐயோ உன்னிட்டு சும்மாடா அப்பா ஆமா நீ வந்த காரணம் என்ன நான் என்ன உனக்கு நியாயமா இருக்கணும் ஏடா தாலி கட்ட மற்றபடி இந்த அட்டல ஆளே எங்கடா போறேன் ஓ அப்பா உன்னோடு நான் வர வேண்டும் அரண்மனைக்கு ஆமா மகனா என்னங்க சொல்றீங்க வீட்டுல பாத்து சொன்னேன் வெளிய யாரு இருக்குது வெளிய யாரு இருக்காது சொன்னா தெரியும் என்ன செய்யணும் நீ கொடுக்கிற வரவேற்பு வாழ்நாள் யாரு என்ன கொடுத்துக்கூடாது நீங்க கொடுக்கிற வரவேற்பு அப்படியே சொக்கி போனோம் அதனால வரக்கூடாது என்னுடைய மாமனார் வந்த மாமனார் நல்ல சொல்லிட்டு போயிட்டாரு என் மாமனாரு எப்படி கவனிக்க பாருங்க மாமா அந்த மாமா வாங்க என் வீட்டு தேடி முதல் முறையா வந்துருக்கீங்க பால் சாப்பிடுறீங்களா பாயம் சாப்பிடுறீங்களா தேன் சாப்பிடுறீங்களா ஸ்வீட் சாப்பிடுறீங்களா ஜாங்கிள் சாப்பிடுறீங்களா பாத்து சாப்பிடுறீங்களா அனக்ஸ்பை சாப்பிடுறீங்களா சாப்பிட்டு சீதா பாய் சாப்பிடுறீங்களா மாதுளை சாப்பிடுறீங்களா பைனாப்பிள் சாப்பிடுறீங்களா சாப்பிட்டேன் சப்போட்டாடா சப்போட்டா மாமா உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல சூட இட்லி சுட்டதுக்கு சாப்பிடுங்க மாமா அந்த இட்லி வேணா ஊசி இல்ல பாலாச்சு குடிங்களே பால் குடிச்சிருங்க மாமா தெரியாம தான் கேட்குறேன் ஒரு மாமனார் வந்துக்கிறான்னாக்கா ஒரு டம்ளர்ல பால் எடுத்து வந்து இந்த மாமா சாப்பிட்டு மாமா அப்படின்னு அது ஒரு நியாயம் மாமா பால் அவளே என் அப்பா வந்திருக்காரு வராது வந்திருக்காரு முதல்ல வணங்கினா பால் பாய் சாப்பிட்டு சொன்னா முதல்ல வணங்கு சரி அவர் எடுத்து 200 வார்த்தை பேசி சீக்கிரம் 1/2 மணிக்கு சரிங்க